அப்ப இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை கிடைக்குன்னா அது நீங்க பாராட்ட மாட்டீங்களா? அது எங்க தலைவர் வரைக்கும் அது எங்க தலைவருக்கு அந்த மனசு இருக்குங்க. எங்க தலைவருக்கு அந்த மனசு இருக்கு, எங்களுக்கு இல்லைங்க. என்னங்க பண்ணணும்? இப்ப என்ன பண்ணணும்? நான் இப்ப என் தொகுதியில விசிகா நின்று ஓட்டு போட்டிருந்தேன்னு வைங்க. நான் விசிகாக்கு யார் முதல்வர் ஆகணும்னு நினைச்சு ஓட்டு போட்டிருப்பேன்? யார் முதல்வர் ஆகணும்னு? மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆகணும். நான் போட்ட ஓட்டை கொண்டு போய் தாவேகா அமைச்சரவையில் அடகு வச்சா எனக்கு கோவம் வரதான் செய்யும். இது ஒரு வாக்காளனாக எனக்கு அது கூட உரிமை இல்லையா? விசிகா ஒரு 5 சீட்டு 6 சீட்டு வாங்கிட்டு திமுக உடைய இருக்கணும். ஆட்சியில் பங்கு கேட்டா அதெல்லாம் முடியாதுன்னு திமுக சொல்லிடும். ஆனா ஒரு வாய்ப்பு வருது, அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா வரட்டும். அவன் தான் ஆட்சியில பங்கு தரேன்னு முன்னாடியே கூப்பிட்டானே, போக வேண்டியதானே? யாரு உங்களை தடுத்து வச்சிருந்தா? அப்ப உங்களுக்கு கோவம் வந்திருக்காது? ஏங்க நீங்க உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி நாங்க கோவப்பட போறோம்? தேர்தலுக்கு முன்னாடி நீங்க யாரு கூட வேணா, நீ மக்கள்கிட்ட அதை சொல்லிதானே நீ ஓட்டு கேட்க போற. நீ தேர்தலுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா விஜய் தான் எனக்கு நீ ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டை கொண்டு போய் விஜய்கிட்ட சேர்த்துருவேன் சொல்லிதானே நீ ஓட்டு கேட்டிருப்ப. அப்புறம் இவ்வளவு ஜனநாயக பாடம் எடுக்கிறீங்க. அம்பேத்கர் தான் நான் தான் அம்பேத்கருக்கு அத்தாரிட்டி மாதிரி பேசுறீங்க. இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஒரு ஜனநாயக ஒரு அநீதியை ஒரு முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க சார். நீங்க இந்த கூட்டணி நாங்க பண்ணோம், அதை பண்ணோம், எங்களுக்காக ஓட்டு, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு தரப்பு மக்கள் ஒருவர் முதல்வர் ஆகணும்னு போட்ட ஓட்டை அதற்கு நேர் எதிரான ஒரு கட்சிகிட்ட போய் கொடுக்கறது நியாயமா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க இந்த சட்டப்படி நியாயம் அதெல்லாம் விட்டுருங்க. இது நியாயமா? அப்புறம் இதை கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க? தனிப்பெரும்பான்மை கிடைக்கலனாலும் தனிப்பெரும் கட்சியா தாவேகா, அது அவன் பிரச்சனைங்க. அது அவன் பிரச்சனை. என்னமோ இவர் எழுதுறாரு. எத்தனை பத்திரிகைக்காரங்க இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மக்களின் தீர்ப்புங்கிறாங்க. மக்களின் தீர்ப்புனா 118 சீட்டு 108 சீட்டு கிடையாது. அது அவன் பிரச்சனை. உனக்கு எங்க இருந்து வருது பிரச்சனை? இன்னைக்கு வந்தே மாதிரம் பாடி இருக்கானே, பேசியிருக்கீங்களா? முதல்ல அமைச்சரவை அப்ப இது எப்படி வீக்கன் ஆகுது பாருங்க. இந்த அமைச்சரவை சீட்டு உங்கள் வாயை அடைக்குதான். முதல்ல ஜோசியக்காரன் நியமனத்தை ஆதரிச்சே பேசுனீங்க. அடுத்து இன்னைக்கு வந்தே மாதிரம் மறுபடியும் பாடி இருக்கிறாங்க. அமைச்சர் சொல்றாரு நான் ரெக்வஸ்ட் பண்ணேங்கிறாரு. ஆளுநரை ரெக்வஸ்ட் பண்ண ஒரு நிலைமையில இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா ஆளுநர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ற நிலைமைக்கு வந்திருக்குது. வாயை திறந்தாரா இன்னைக்கு? அப்ப உங்கள் வாயை அடைப்பதற்காக அமைச்சர் பதவி, ஆளுநர் மாளிகையில அமைச்சர் பதவி ஏற்கும் போது எங்க திமுக ஆட்சியிலேயே போட்டுருக்காங்க. எங்க போடுங்க? ஃபர்ஸ்ட் வந்தே மாதிரம் எப்ப போட்டாங்க? ஆளுநர் மாளிகையில் நடக்கும் போல எப்பயுமே வந்தே மாதிரம் போட்டதே கிடையாது. எப்ப போட்டாங்க? முதலமைச்சரா இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் அதுக்கு எழுந்து நின்று இருக்காரு. இல்லங்க, வந்தே மாதிரம் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்தே மாதிரம் அங்க போட்டாங்க. அப்படி சொல்றீங்க? ஏங்க முதல்ல இப்ப அதுதானங்க பிரச்சனையே. ஏங்க இப்ப அதுதானங்க பிரச்சனை. என்னங்க நீங்களும் என்னமா நீ என்னத்தையோ போட்டு போ, ஜோலிக்கா பிச்சைக்காக போட்டு போ, இல்லைன்னா விஜயோட ஓப்பனிங் சாங்க போட்டு போ. யாரு கேட்டா? தமிழ்நாட்டில் தமிழுக்கு முதலிடம் தானங்க நம்மளோட பிரச்சனையே.